अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் குறிப்பிட்ட ஒரு நெடும் தலைப்பை எடுத்துக்கொண்டு அது குறித்து விரிவான செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பிலும் ஒரு ரமலான் மாதத்திலே நாம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்களும் இயக்கங்களும் எப்படியெல்லாம் தோன்றின என்று 72 கூட்டத்தை பற்றிய விரிவான விளக்கத்தையும் ஒரு ஆண்டு ரமலான் மாதத்திலே நாம் எடுத்திருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு அளவுக்கு ரமலான் மாதத்திலே நம்ம நடத்தி இருக்கிறோம். நபிமார்கள் வரலாறு என்ற தொடரிலும் கூட ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில ஆதாரபூர்வமாக என்னென்ன செய்திகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம தெளிவாக நடத்திருக்கிறோம். அதே போல பிற மார்க்கங்களிலிருந்து இஸ்லாம் எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை விளக்குவதற்காக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பிலையும் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு அது எப்படி உண்மையான மார்க்கமாக இருக்கிறது என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட அது ஒரு வருடத்தில் நம்ம ரமலான் மாதத்தில் எடுத்தோம். இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அது குறித்து விரிவான செய்திகளை எல்லாம் சொல்வதை நம்ம ஒரு ஜமாஅத்து வழக்கமாக வைத்திருக்கிறோம். சென்ற வருடத்திலே தௌஹீதுக்கு எதிராக ஷிர்க்கை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைப்பார்களோ அது எப்படியெல்லாம் தவறா இருக்கிறது, தர்கா வழிபாடு, தனிநபர் வழிபாடு, தரீகாக்கள், முரீதுகள், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்னென்ன பொய் வாதங்கள் எடுத்து வைப்பார்களோ அதெல்லாம் எப்படி தவறா இருக்கிறது என்பதை சென்ற வருடம் இதே ரமலான் மாதத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த வகையில இந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் மனக்குழப்பத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகத்தான தீர்வு என்ற தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான தலைப்பு. ஏன்னா மனக்குழப்பம் இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் உலகத்திலே காணப்படுகிறார்கள். எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையான மனக்குழப்பம், மன அழுத்தம், பிரச்சனைகள், தலையை மிதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாம யாருமே இல்லை. பல காரணங்கள், ஒரு சிலருக்கு ஒரே ஒரு காரணத்தினால் மனக்குழப்பம் ஏற்படும், சில பேருக்கு 2-3 பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக அவர்களுக்கு தோன்றும். இப்படி எதை எடுத்தாலும் அவர்களுக்கு தாங்க முடியாத துன்பங்களும் இன்னல்களும் ஏற்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மன அழுத்தம் எப்படி என்னென்ன காரணத்திற்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தீர்களேயானால், முதலாவதாக மரண பயம். மனிதன் நம்ம செத்து விடுவோமோ, வயசு ஆகாத நடுத்தர வயசு கடந்த உடனே செத்து விடுவோமோ என்ற ஒரு பயம். நோய்கள் அதிகரிக்கும் பொழுது அதை ஒட்டி பல பிரச்சனைகள் வரும் பொழுது அது பற்றிய ஒரு அழுத்தம், நேற்று மாதிரி நமக்கு இருக்க முடியலையே என்று அதனால் அவர்கள் துன்பப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே போல திடீரென்று விபத்துகள் ஏற்படும் பொழுது அது ஒரு மனிதனை பெரிய அளவுல தலைகளாக புரட்டி போட்டு விடுகிறது. நேற்று வரைக்கும் நன்றாக செயல்பட்ட ஒருத்தர் ஒரு விபத்துக்கு பிறகு அப்படி அடியோட மாறி விடுகிறான். இது மாதிரியான காரணங்கள் ஒரு குறைந்த சகோதரர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இருக்கிறது. அதே போல பொருளாதாரம் சம்பந்தமான பல பிரச்சனைகள்னால நிறைய பேருக்கு மனக்குழப்பம் இருக்கிறது. கடுமையான வறுமை, நமக்கு எதுவுமே கைகூட மாட்டேங்குது, நம்முடைய வருமானத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியலையே,
தேவைக்கு ஏற்ப சம்பாதிக்க முடியலையே, சம்பாத்தியத்துக்கு மேல செலவு அதிகமாக இருக்கிறது என்ற பிரச்சனை வரும் பொழுது அதுவே ஒரு மனிதனை அழுந்து உட்கார வைத்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். அதே போல இந்த வறுமையை காரணமாக வைத்து கடன் வாங்கி விடுகிறோம். அந்த கடன் சேர்ந்து இரட்ட சுமையாகி ஒரு வறுமை ஒரு பக்கம், கடன்காரனுக்கு எப்படி நம்ம கடனை கொடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது மீண்டும் நமக்கு அந்த அழுத்தம் அதிகமாகிற காட்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே வசதியாக இருந்தவர்கள் திடீரென்று இழந்துட்டாங்க, அது இரட்ட சுமையாக அவர்களுக்கு அமைந்து வருகிறது. வறுமையாவே பழகி போனது ஒரு வகை. ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறவன் திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டா அது ஒரு அவனுக்கு பயங்கரமான ஒரு சுமையா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நம்பி ஒருவருக்கு நம்ம ஒப்படைத்த போல ஒருத்தர் மோசடி பண்ணிட்டான்னு வைங்க, வாங்கின கடனை தரலேன்னு வைங்க, ஒரு பங்காளியை சேர்க்கணும் துரோகம் பண்ணிட்டான்னு வைங்க, அதுல அந்த பொருள் போனது ஒரு பக்கம், இப்படி நம்பி ஏமாற்றிவிட்டானே என்கிற மாதிரியான ஒருத்தர் பொருளாதாரம் தொடர்பாக பலவிதமான துன்பங்களை ஒரு மனுஷன் செய்யறான் அடையும் பொழுது அது அவனுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவனுடைய நிம்மதியை குலைக்கிற காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றோ இரண்டோ இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போல செல்வம் அதிகமா இருந்தா கூட அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆபீஸ் வந்துருவானோ, கணக்கு காட்டணுமோ, இது எப்படி ஆகும், அப்படி இந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்பது கூட ஒரு மனிதனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி அதுவே அவனுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி உலகத்தில் நம்ம ஒரு எடுத்து வைக்கும் பொழுது பல காரியங்களுக்கு செய்யும் பொழுது பல தோல்விகளை சந்திக்கிறோம். எடுத்து எல்லா காரியமும் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. நம்ம ஒரு 1000 காரியத்தில் ஈடுபட்டோமையானால் ஒரு 500ல ஜெயிக்கலாம், ஒரு 700ல ஜெயிக்கலாம், 300ல தோல்வி அடைஞ்சிடும். அந்த தோல்விகள் நம்ம என்ன செய்யும்? பயங்கர அழுத்தத்தை உண்டாக்கும், துவண்டு போய் வைத்து விடும், அப்படி உரண்டு போய் விடுவோம். என்ன தோல்வி வர? பரீட்சையில் தோற்றுறான், பரீட்சை எழுதிவிட்டு பள்ளிக்கூடத்தில் தோற்ற காரணத்திற்காக வேண்டி அந்த மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தேர்தலில் தோற்று போயிட்டான்னு வைங்க, அரசியல்வாதிகளை கேட்டால் அது தெரியும் அவர் எந்த அளவுக்கு அவனை பாதிச்சிருக்கிறது என்பது. அந்த அரசியல்வாதிகள் ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் ஒருவர் தோற்றுவிட்டால் கூட அது பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை மனிதனுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தத்தான் செய்கிறது. அதே போல ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்த ஒருத்தன் அதை இழந்துட்டான் வைங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசாங்கத்தினால பதவி நீக்கம் செய்ய ஏதாவது இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஏற்கனவே இருந்த அந்த அந்தஸ்திலிருந்து கீழே போன உடனே அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி நிம்மதியை குலைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் யாராவது செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிலே நமக்கு என்ன செய்கிறது? பலவிதமான ஒரு பாதிப்புகள். நமக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைத்த ஒருத்தன் நமக்கு எதிரியா மாறி துரோகம் பண்ணிட்டான்னு வைங்க, இவர்களெல்லாம் இல்லாம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ல ஏதோ 1-2 இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை லேட் ஆகும். 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு ஆம்பளை சைட்லயும் வசதி இருக்காது, பொம்பளை சைட்ல வசதி இருக்காது. தங்கச்சி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பண்ணுவோன்றாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்றது லட்சக்கணக்கான ரூபாய் டவுரி கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்ப ஆம்பளை திருமணம் பொம்பளை திருமணம்லாம் தாமதமாகும் பொழுது அந்த 2 பேருக்கும் பிரச்சனையாகும், அவங்களை பெற்றவர்களுக்கும் பிரச்சனையா இருக்கும். அந்த 2 பேருக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப பெற்றவர்களுக்கும் எப்ப இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி நம்ம அழகு பார்ப்போம், பேரம்பேத்தி எப்ப பார்ப்போம், அந்த மகனும் மகளும் சந்தோஷமா இருக்கிற காட்சி நம்ம எப்ப பார்ப்போம் என்றெல்லாம் அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தமாக சுமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டாலோ அல்லது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாலோ அது அந்த மனிதனை அப்படியே ஒடிச்சு போட்டுருது. அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இப்படி துரோகம் செய்து விட்டாங்களே என்று சொல்லி 2 பேர்ல கணவன் துரோகம் செய்தால் அது மனைவியை பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனைவி அது மாதிரி துரோகம் செய்து விட்டால் அதுவும் கணவனை பாதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்கள் கெட்ட செயல்களில் ஈடுபட்டு ஊர்லாம் விமர்சிக்கும் பொழுது நமக்கு தலை குனிவா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பையன் பிள்ளைங்க கொண்டாட்டீங்க, புருஷன் தப்பாக சில வேலைகளை செஞ்சு ஒரே பொறுக்கி என்றும் திருட்டு பையன் என்றும் மோசடிக்காரன் என்ற சிப்பாய்க்காரன் இந்த மாதிரியான பெயர்களை ரவுடி என்றும் நம்ம குடும்பத்தில் யாராவது பெயர் எடுத்தாங்கன்னு சொன்னா அது நிச்சயமா நம்மள நல்லா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை அது மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி என்ன செய்ய குழப்பத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அது மாதிரி கல்யாணம் பண்றாங்க, பிள்ளை பெறதுக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னா அதுவே 2 பேரையும்
அந்த கணவனை மனைவியும் வந்து ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைக்குவான், பொம்பளை பிள்ளையா போயிடும். அப்ப பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைப்பான், ஆம்பளை பிள்ளையா போயிடும். அப்ப இந்த மாதிரி அவர்கள் எந்த பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த மாதிரி பிள்ளைகள் என்று சொன்னால் அது அவனுக்கு என்ன செய்யும், அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். மீண்டும் பொம்பளை பிள்ளை, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், அதுவும் பொம்பளை பிள்ளை, மறுபடியும் பொம்பளை பிள்ளை என்று வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஏன் பிறந்தோம், செத்துட்டா என்ன என்கிற அளவுக்கெல்லாம் மனிதனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது இல்லாம யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பா இது ஏதாவது ஒண்ணு நமக்கு இருக்கும். இது எல்லாம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒன்னு ரெண்டு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் வாழும் பொழுது நம்மளை பல பேரும் பலவிதமாக விமர்சனம் செய்வார்கள். நம்ம நல்லா நடந்தாலும் விமர்சனம் செய்வார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் வந்து 4 பேர் என்ன செய்வான், அப்படியாக இப்படியாகவும் கோல் சொல்றது, அவதூறு சொல்வது, நம்ம பற்றி விமர்சிப்பது, போட்டு கொடுப்பது, இந்த மாதிரி சில பேர் செய்து விட்டார்கள் சொல்லும் பொழுது அவன் செஞ்சா செஞ்சுட்டு போல நம்ம இருக்க மாட்டோம். நம்மளை பாதிக்கிறது. எவனோ நம்ம மேல அவதூறு சொன்னால், நமக்கு எதிராக விமர்சனம் பண்ணினால் அது நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறது, பாதிச்சு மனுஷனை ஒடித்து விடக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வழக்குகள், அது மாதிரி கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு போலீஸ் கேஸ் ஆகி இப்படி எல்லாம் பொது வழக்குகளை ஒரு மனிதன் சந்திக்கிறான். இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்காத யாராவது இருக்கிறானா? இல்ல. வெளியே அவனை மனிதனை வந்து பாதிக்கிறது. சில பேருக்கு வந்து அவன் சுமந்து கொண்ட பணியினால் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இடைவிடாத வேலை, இது ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை உண்டாகும். காலைல எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் ஒரு பொம்பளைக்கு 24 hours வேலையா இருந்தா என்ன ஆவா, அவருக்கு பெரிய பாதிப்பா ஏற்படுத்தும். ஒரு காலையில இருந்து ஒரே வேலையா, தொழில் வியாபாரம் ஒரே வேலை இருந்தா எந்த வேலையோ, படிச்சு கொடுக்குற வேலை அதையே செஞ்சுட்டு இருக்க முடியாது, வியாபாரம் அதையே செஞ்சுட்டு இருக்க முடியாது, மார்க்கெட் பண்ணிட்டு அதையே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்ப அதுவே ஒருத்தன் சுமத்தப்பட்ட அதிகப்படியான ஒரு வலுவாக ஆகும் பொழுது ஓய்வு என்பதே கிடைக்கலங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கும் பொழுது என்னவாகிறது, அது அவர்களை கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தில் எதிர்ப்பு வருது இல்லையா, அது பாதிப்பை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் எதை செஞ்சாலும் எதிர்க்கிறான், ஒன்னும் செய்ய விட மாட்டேங்கிறான், சொந்த பந்தங்கள் இருக்கிறான், நல்லவனா வாழ விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ நினைக்கிறவங்களுக்கு இதுவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது மாதிரியான பல பிரச்சனைகள் உலகத்தில் இல்லாமல் எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை ஒழுங்கு தேவை கிடையாது. எதுக்கு இதை எடுத்திருக்கோம் என்று கேட்டால், இஸ்லாத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனால் இது விளங்காத காரணத்தினால ஒரு பெரிய பாரதூரமாக நம்ம என்ன செய்யறோம், நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறோம். இது போக இதெல்லாம் உலக விஷயம். பல பேருக்கு ஈமான் சம்பந்தப்பட்டதிலே பெரிய மன அழுத்தம் இருக்கிறது. இந்த உலகம் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் இருக்கானா இல்லையா செய்தான் என்ன செய்வான், உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்கிடுவான், ஈமான்ல டவுட் வந்துடும். எவனால ஒரு எனக்கு முடக்க கேள்வி கேட்டான்னு வைங்க, அதுக்கு பதில் சொல்லலன்னு தெரியலன்னு வைங்க, நமக்கு இறைவன் இருக்கிறானா, உண்மைதானா கேட்கிறாங்களே, ஆன்சர் இல்லையே, இப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது ஒரு நேரத்தில் சந்தேகம் வரும், அப்புறம் தீரும். நம்ம நரகத்துக்கு போயிட்டு என்ன செய்வது, நம்ம ஈமான்ல ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்க மாட்டானா, இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே என்று நல்லவர்களா வாழ நினைக்கிறவங்களுக்கு ஈமான்ல என்ன செய்யும், குழப்பம். ஈமான் காரணத்தினால ஒரு மன அழுத்தம், நிச்சயமாக மனக்குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி அமல்கள்ல நம்ம நிறைய அமல் செய்ய நினைக்கிறோம், செய்ய முடியல, நமக்கு இந்த அமல் போதுமானதா இருக்குமா, இவ்வளவு அமலை செஞ்சு நம்ம ஜெயிக்க முடியுமா, நம்முடைய அமல்கள் ரொம்ப குறைவா இருக்க, சகாபாக்களை போல இல்லையே, அந்த மகான்களை பெரியார்கள் நாதாக்களை போல நம்முடைய நல்லறங்கள்லாம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக நம்முடைய செயல் போதுமானதா இல்லை என்று நினைக்கும் பொழுது அதுவும் நம்மள என்ன செய்கிறது, நல்ல மனிதர்களை, ஈமான் உள்ள நல்ல மறுமையை பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு இதெல்லாம் ஒரு முஸ்லிம்கள் மட்டும் சந்திக்கிற பிரச்சனை. இதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை, எல்லா மதத்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. இப்ப சொல்ற இந்த மேட்டர்கள் எல்லாம் ஒன்லி முஸ்லிம்கள் மாத்திரம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தா அது பாதிப்பதாக இருக்கிறது. நம்ம பாவம் செய்யறோம், மனுஷன் தான் பாண்டியாக இருக்க முடியுமா? ஆனா அந்த பாவங்கள் செய்யும் பொழுது ஒரு பாவம் செஞ்சு ஒரு ஊர்த்தம், அதே கவலையா இருக்கும். பாவம் செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு என்ன ஆகும் தெரியலையே, அல்ல தண்டிச்சா என்ன பண்றது, நம்ம தெரியும் என்ன ஆகும், இந்த பாவத்தை விட முடியலையே, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மன செய்வோம். இனிமேல் தப்பு செய்யக்கூடாதோ அப்புறம் என்ன செய்வோம், அடுத்த நாள் தப்பு போய் செய்வோம். நம்ம சைத்தான தோத்து போய் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோமே, சைத்தான ஜெயிக்க முடியலையே, நல்லவனை வாழ முடியலையே, ஒரு நேரத்தில் நம்ம பிறண்டுறோமே, அதாவது உறுதியா இருக்கும் நினைக்கிறோம், கல்யாண நேரத்தில் பிறந்து வரச்சனை வாங்கிடுறோமா இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு நினைக்குவான், ஒரு நேரத்தில் அது செஞ்சிருவான். அவனால் நல்லவனா வாழ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவனை மீறி அவனிடத்துல தீய செயல்கள் வெளிப்படும் பொழுது மறுமையை
பயப்படக்கூடிய மனிதனுக்கு இதுவும் பாதிப்பாக இருக்கிறது. அதே போல நம்முடைய இபாதத்துகளை இருக்கக்கூடமையானால் ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான் நம்ம ஈடுபாடாக செய்யறோமா, ஏதாவது தொழுகிறோம், தொழுகையா இருக்காது. எவ்வளவு உலகத்தை என்ன வருது, தொழுகையில அப்படியே இறைவனோடு ஒன்றி போய் நம்மால் தொழுக முடிகிறதா? இறை நினைவோட மாத்திரம் நம்ம யாராவது எந்த தொழுகை உருவத்து தொழுகையா நிலைநாட்டி இருக்கிறோமான்னு நெஞ்சில கை வைத்து பார்த்தால் இல்லைங்கிறது அனைவருடைய விடையாகவும் இருக்கும். அப்ப என்ன நம்ம என்ன தொழுகை போய் தொழுகா, வியாபாரத்தை பார்க்கிறோம், கணக்கு பார்க்கிறோம், எவன் கடன் தரணும்னு பார்க்கிறோம், வீட்டில் அடுப்பை பத்தி சோத்து அடுப்புல வச்சு போயிருந்தோம்னு நினைக்கிறோம், தொழுகை பெறும்போது ஃபுல்லா அளவு சட்டம் நீக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு தொழுகை தானே, சுருட்டு மூஞ்சில அறிய மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரும் பொழுது அதுவும் பெரிய அர்த்தமாயி இன்னத்த தொழுகை என்ன சொல்லாம போயிருவோம், தொழுகை என்ன புண்ணியம், ஒரு யாரும் இறை நினைவு வரமாட்டேங்குது என்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நமக்கு குழப்பங்கள் இருக்கிறது. இந்த மனக்குழப்பத்தினால என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், முதல்ல ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கணும், தூக்கத்தை பாதிக்குது. அது ஒரு அறிகுறியா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மனக்குழப்பம் நமக்கு இருக்குதா இல்லையா, படுத்துறோம் நீங்க தூங்குறீங்களா, எப்போதும் இல்ல, படுத்தவங்க தூங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். படுத்தவுடனே பல பிரச்சனை அது என்ன இது என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, ஆனால் நம்ம குழப்பத்திற்கு நம்மளை அறியாம என்ன செய்யறது, மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாம் சில அறிகுறிகள். மன அழுத்தம் நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறது படுத்த உடனே தூங்க முடிந்தவனுக்கு மனக்குழப்பம் இல்லை ஒரு அறிகுறி. பசிச்ச உடனே சாப்பிடணும், பசிச்ச உடனே சாப்பிடணும், சாப்பாட்டுல உட்காந்துக்கிட்டு பசியாவும் இருக்கும், வாயில வச்சவங்க போகாது, சாப்பிடும்போது என்னென்னமோ யோசனை வரும். சாப்பாடு வாயில வச்சு மெண்டுகிட்ட அவன் சாப்பிட உள்ள முழுங்கவும் மாட்டான், அடுத்த கவனம் இருக்கவும் மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கொண்டு வச்சது வச்சாப்புல இருக்கும், என்னங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான், 2 வாய் முழுங்குவான். அவன் முழுங்குறது வாயுதான் முழுங்குமே தவிர நாக்கு ஒரு ருசி சாப்பிடாது, மனசோல ஒன்றாது. ஏதோ பேருக்கு எந்திரத்தனமாக சாப்பிட்டோம்னு சொன்னா நம்மகிட்ட குழப்பம் இருக்கு, மனம் தெளிவாகல அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. இதெல்லாம் இல்ல, என்னைக்கான அப்படி இருந்திருக்கோமா இல்லையா? டெய்லி இல்லாட்டா கூட சில பிரச்சனைகள் அழுத்தக்கூடிய நேரத்தில் ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா தூங்க மாட்டோம், ஒழுங்கா சகஜமாக கலகலப்பாக நம்மால இருக்க முடியாது. ஜோக்கரிச்சாக்க சிரிப்பு வராது, ஜோக்கரிச்சா ஒரு மனுஷன் சிரிக்குமா இல்லையா? ஜோக்கரிப்பா உட்காந்து போயிருப்பான். ஏன்னா அவன் வேற ஒரு மகன் அழுத்தி கொண்டிருக்கிறது, அவனுடைய மனசுல ஒரு அழுத்தமும் குழப்பமும் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பாதிப்பெல்லாம் வரும். இதுல முத்தி போன நிலை என்ன தெரியுமா, செத்துக்கா பரவாயில்லையே ஒரு தற்கொலை எண்ணம். இந்த மனக்குழப்பத்துல ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா, தூக்கம் பசி இல்லாம ஈடுபாடு இல்லாம கடைக்கு போவோமே அப்படிமா போய் சொல்ல மாட்டான். கடை டெய்லி போகணுமா இல்லையா, வேலைக்கு போங்க, வேலைக்கு போக பார்ப்போம் என்ன அர்த்தம், வேலைக்குன்னு போயிடணும்ல, அந்தந்த வேலையை அந்த டயத்துக்கு செய்யணுமா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போவேன் நாளைக்கு போய்க்கணுமா. அப்ப எதுலையும் படிக்க ஈடுபாடு இருக்காது, தொழிலுக்கு ஈடுபாடு இருக்காது, ஒரு விளையாடுறதுக்கு ஈடுபாடு. நேரத்துறையும் நல்லா விளையாடிட்டு இருப்பான், எல்லாரும் விளையாடுறா மாட்டேன்றான், உட்கார்ந்தே இருப்பான், இடிஞ்சு போய். இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் என்ன இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரி தற்கொலை அளவுக்கெல்லாம் முற்றி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். அப்ப இப்படி எல்லாம் ஒரு மனக்குழப்பத்தோட இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமா இல்லையா? மனக்குழப்பம் சொன்னா இது ஒரு நோய், உடலுக்கு நோய் வர்ற மாதிரி மனசுக்கு வரக்கூடிய நோய் தான் இது மனக்குழப்பம். உடலுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவம் செய்ய முடியும், மனசுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்ப மனசுக்கு என்ன இருக்கு, அந்த படைச்சவனிடமிருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்தாதான் அது அவன் படைச்சவன் தெரியும். ரிப்பேர் பண்றது யாருக்கு தெரியும் கேட்டா, ஒரு பொருளை எவன் தயாரிக்கிறானோ அவனுக்கு தான் அதை சரி பண்ண தெரியும். அதுல பார்த்து என்ன செய்யணும், அவன் தான் அதை சரியான முறையில சொல்லி தருவான். அல்ல அவனிடமிருந்து பாடம் படித்தவர்களுக்கு அதை சரி பண்ண தெரியும், தயாரித்தவனுக்கு செய்ய தெரியும். அல்ல தயாரித்தவன் யார் கற்றுக்கொண்டார்களோ சர்வீஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு அதை செய்ய முடியும். அப்ப இந்த மனிதனை படைத்தவன் யாரு, நம்மளை இந்த மாதிரி எல்லாம் படைச்சது யாருன்னு கூட அல்ல. அப்ப அல்லாஹ்தான் இதுக்கு வழிகாட்ட இயலுமே தவிர மனோதத்துவ நிபுணர்கள் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பை எடுக்கும்போது கூட நல்ல நிறைய புக்கெல்லாம் படிச்சுக்கிறோங்க. நிறைய பேர் சொன்னாங்க மனோதத்துவ புக்கெல்லாம் நிறைய இருக்குது, அந்த டாக்டர் ஒன்று புக் இருக்கிறது, இந்த புக் இருக்குன்னாங்க. ஒன்னும் படிக்கலாம் தேவை கிடையாது. அது எல்லாம் தவறு நம்ம சொல்றோம். இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மனோதத்துவ நிபுணர்கள்லாம் கிடையாது. அது ஒரு சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழிமுறை. மனோதத்துவ நீங்க கவலையா இருக்குன்னு போனீங்கன்னா எல்லாம் லைட்டா எடுத்துக்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவர் என்ன அறிவுரை எடுப்பாரு, எப்படி லைட்டா எடுப்பான்,
லைட்டா எடுக்கணும் எடுக்கிறாங்க. லைட்டா எடுத்துக்கணும்னா லைட்டா எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணுமா இல்லையா? பிரச்சனை பெருசாக்க கூடாது, சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். யாரு? மனோதத்துவ டாக்டர். அவர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10,000 பீஸ் வாங்குறாரு. அவர் லைட்டா எடுத்துக்கல. அவர் ஒரு மணி நேரத்துக்கு பீஸ் வாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு பேராசை. அதுவும் ஒரு மன அழுத்தம் தானே, அது ஒரு வகையான மனநோய் தானே. சரி பாவம் மனம் பாதிக்கப்பட்டு வர்றான், ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போக வேண்டிய இல்லாம அவர் இயேசுவை உட்கார்ந்து செய்வாரு. 1 hour கன்சல்டிங் பீஸ் சொல்லி 10,000 கொடு, 5,000 கொடு, 15 நாளைக்கு ஆண்டுவாரு. அவனை மொட்டை அடிச்சு அவனை மனநோய் அதிகமாக்கி விட்டு அதான் நடக்கிறது. இதுதான் மனக்குழப்பத்தில் உள்ளதா? அது மாதிரி பிள்ளை இறந்து வச்சுங்க, அதனால ரொம்ப கவலையா இருக்காம கூட்டிட்டு போனோம்னு சொன்னா அதெல்லாம் இறப்பெல்லாம் சகஜம் தானே அப்படி விரும்பாரு. அவர் வீட்டுல ஒருத்தர் மூத்தாப்பா அப்படி இருக்காரு. அவரு மனோதத்துவ ரீதியாக நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வாரு? அதெல்லாம் இறப்பெல்லாம் சகஜம் அப்படிலாம் அப்படி ஏதாவது சொல்லுவாரு. ஆனா அவங்க எல்லாம் பிராக்டிக்கலா இதை அனுபவித்தவங்களா? அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஏழுமா? எந்த டாக்டர் இந்த மௌத்துக்காக வேண்டி உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு, மனோதத்துவ டாக்டர், அவர் வீட்டுல ஒரு மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க திருப்பி இந்த அறிவுரை சொல்லணும். அந்த நாள் அவர் இருப்பாரு. அவர் இழிஞ்சு உட்கார்ந்துருவாரு. அவர் வறுமையில ஆட்பிட்டாருன்னு வைங்க, அவர் உங்க கைக்கு தான் இருப்பாரு. மனோதத்துவ ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வறுமை அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் நிலைமை என்னவா இருக்கு? உங்களோட மோசமா இருக்கும். நீங்கள் சகித்துக் கொள்ற அளவுக்கு அவரால் செய்ய முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஒரு நம்பிக்கை முன்னாடி துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு போறீங்க. அவர் என்ன செய்வாரு? அதுக்கு ஏதாவது சில அறிவுரை சொல்வாரு. அது அவருக்கு நடந்திருந்தால் அவரை தாங்க விடாது. அப்ப அந்த மனோதத்துவ நிபுணர்கள்லாம் சும்மா ஒரு மக்கள்கிட்ட பேசி அந்த நேரத்தில் சமாளித்து அனுப்புகிறார்களே தவிர அவனுடைய மனசை குணப்படுத்தி இதை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் சொன்னால் மனசுல உட்காரணும். உட்கார்வு தகுந்தவாறு என்ன செய்யணும்? அந்த அறிவுரைகளும் போதனைகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த மனோதத்துவ புக்கை நீங்கள் படித்தாலும் சரி, சும்மா வெறும் வரட்டு தத்துவமாக இருக்கும், வெறும் சித்தாந்தமாக இருக்கும், பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வராது. அதெல்லாம் படிச்சுட்டு ஒருத்தன் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டான் என்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லணும். என்னது? அந்த புத்தகத்தை படித்து விட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வழி என்ன தெரியுமான்னு சொல்லலாமே தவிர அது நடைமுறைக்கு வரணும். எனக்கு வராது, அவனுக்கு வராது. அதான் உண்மை. அப்ப மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழி மனிதர்களுடைய சித்தாந்தங்கள்ல கிடையவே கிடையாது. அவங்களால் கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை யாருக்கும் குறைக்க முடியாது. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். நம்ம இடத்துல எத்தனை சகோதரர்கள் மன அழுத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் கேட்டோம்னா என்ன ஆயிருக்கேன்? இருந்ததோட முத்தி போன நிலையில தான் அந்த டாக்டர் அனுப்பி வைப்பாங்க. இருந்ததை விட ஏற்கனவே பாதி நிலையில் ஒரு போயிருக்காரு. அவர் 3/4 வாசிக்கு ஆக்கித்தான் செம்மையாது. பணம் கேட்டு கேட்டு ஒரு அளவுக்கு மேல இனிமே பணம் கொடுக்க இயலாது, இவங்க பரிசு வாங்க நம்மள்ட்ட சொல்லி கடைசியா செய்வாங்க, நம்மள்ட்ட வருவாங்க. அது மாதிரி எல்லாம் அவர்களுக்கு நம்ம மார்க் அடிப்படையில் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அது அவர்கள் ஒரு நார்மலான நிலைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணா நிச்சயமா வெற்றி தருமா. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் மாத்திரம்தான் இந்த மனக்குழப்பத்தை தீர்க்கும். மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு இஸ்லாத்துல மட்டும்தான் மருந்து இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் அதுவும் எடுக்கிறார்கள். நீ மனோதத்துவம் படிச்சிருக்கலாம் நம்ம கேட்டாங்க. நான் படிக்கணும் மனோதத்துவத்தை எல்லாத்தையுமே இஸ்லாம் படிச்சுட்டு மனோதத்துவ நீங்க டாக்டரா நீங்க எந்த தலைப்பெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சில பேர் என்ன கேட்டாங்க. நம்ம அந்த செக்ஷனுக்கு வரவே மாட்டோம். எந்த செக்ஷனு? இந்த மனோதத்துவ டாக்டர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எதுவுமே நடைமுறைக்கு வருவாங்க. ஏட்டு சுரக்காய்னு சொல்லுவாங்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? ஏட்டுல சுரக்காய் எழுத சமைக்க முடியுமா? சுரக்காயை தான் சமைக்க முடியும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு என்ன செய்யாது? உதவாது. இதெல்லாம் ஏட்டு சுரக்காய்களை நம்ம பார்த்த வகையில படித்த வகையில இந்த மனோதத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஏட்டு சுரக்காய்களா இருக்கிறதே தவிர சமைத்து சாப்பிடுகிற சுரக்காயாக கிடையாது. ஆனால் மனோதத்துவத்துக்கு இஸ்லாத்துல சொல்லக்கூடிய தீர்வை பார்த்தோம்னு சொன்னா நம்ம அதிசயித்து போயிடுறோம். ஏன் தீர்வு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நம்ம என்னன்னா சந்திக்கிறோமோ அவங்களே சந்தித்தார்கள். இந்த தீர்வு சொல்லக்கூடிய யாரும் சந்திச்சது இல்லை. இப்ப நம்ம சந்தித்திருக்கிற 90% பிரச்சனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்தித்த பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்காவது மன அழுத்தத்துக்கு உள்ளானார்களா? அவர்களை ஏதாவது பாதிச்சுட்டா
அவருடைய ரொட்டீனான எந்த ஒரு வாழ்க்கையிலாவது அது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சா? இடிஞ்சு உட்காரக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது ஆளானார்களா? இல்ல. அப்ப ஒரு மனிதர் இதுக்கு தீர்வு சொல்றாருன்னு சொன்னா அவர் அனைத்தையும் சந்திச்சு நின்று காட்டியிருக்காங்க. ஸ்டெடியா எது வந்தாலும் அதை கலங்காம ஸ்டெடியா நின்று காட்டின ஒரு ஆள் சொல்லும் பொழுது அதான் தீர்வு சொல்வது தகுதியானவர் அடையாளம். இப்ப எந்த மனோத நிபுணருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச பிரச்சனைகள் அளவுக்கு வறுமையானால் அரை மணி நேரம் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். எந்த பெரிய நிபுணராக இருந்தாலும் சரி, ஊருக்கெல்லாம் மனோதத்துவத்தை சொன்ன நிபுணர்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அரை மணி நேரத்தில் மண்டலாகி விடுவார்கள். அதான் உண்மை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, அவங்க குழந்தையில எடுத்துக்கொள்ளுங்க, சிறு வயசுல இருந்து ஒரு அனாதையாக, அவங்களோட ஆரம்பமே என்ன, சிறு வயசுல அனாதைங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு. ஒரு மனிதனுக்கு தாய் பாசம் இல்லாம, தகப்பனுடைய பாசம் இல்லாம, இன்னொருத்தருடைய தயவுல பெரியப்பா இருக்கணும், தாத்தாவா இருக்கட்டும், அது ஒரு தயவு தானே. நம்ம தாயத்தையும் தந்தையத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உரிமையும், தாயும் தந்தையும் காட்டக்கூடிய அக்கறையும் பெரியப்பாட்ட பார்க்க முடியுமா? தாத்தாட்ட பார்க்க முடியுமா? வேற வேற ஆளுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவனையா கவனிக்கிறேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். தாய் தந்தை இருக்கும் பொழுது தாத்தா கவனிக்கிற கூட கவனிச்சாருன்னா அதோட பிளஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. மொத்தமே தாத்தா பார்த்தாருன்னு வைங்க, அதெல்லாம் இருக்காது. அது ஈடுபாட்டோட உள்ள உதவியாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெரியப்பா சின்னப்பா தத்தெடுத்துட்டாங்க வைங்க, பெத்த பிள்ளைய ஒரு மாதிரியாகவும் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கொண்ட பிள்ளைய வேற ஒரு மாதிரி சோறுதான் போறாங்க, வேற ஒரு மாதிரியாக நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாத்தாட்ட இருந்தாருங்க, ஆரம்பிக்க விட்டார். அவரு தாத்தாட்ட இருந்தாருன்னா தாத்தாட்ட போய் சொல்லி வச்சிருந்தாரா? அவர் அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க, இவர் தாஜாப்பா இல்லாத பிள்ளைதானே என்று அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆடு மேய்ச்சி என்ன செஞ்சாரு? சிறு வயசுல ஆடு தானே மேய்ச்சாங்க. ஏன் ஆடு மேய்ச்சாங்க? வாப்பா உமா இருந்து ஆடு மேய்க்க விட்டுருப்பாங்களா? அப்ப தாய் தந்தை இல்லாத காரணத்தினால் ஆடு மேய்க்க அனுப்பினார்கள். அது என்ன ஆடு மேய்க்க அனுப்பின, என்ன பாதிச்சவங்கள? கடைசியில பெரிய சக்கரவர்த்தியாக மாமன்னராக இருக்கும் பொழுது அது அடிக்கடி சொல்லி சந்தோஷமா போடுவாங்க. என்னப்ப பெரிய கவலைப்படுறீங்க, நானும் சின்னத்தில் ஆடு மேய்ச்சாங்க தெரியுமா? ஆடு மேய்க்கலாம் கஷ்டத்திற்கு யாராவது சொன்னால், நானும் மக்காவிலே சில குடும்பத்தினருக்கு சின்ன அற்ப சின்னரை காசுகளுக்காக கூலிக்கு ஆடு மேய்த்து வந்தான். இது பெரிய மேட்டரா என்று அசால்ட்டா சொல்றாங்க. பெரிய வடுவாக பாதிக்கல, கண்ணு கஷ்டப்பட தெரியுமா சொத்து அப்படி சொல்லல, கண்ணீர் விட்டதை சொல்லல. அது எப்படி சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லப்பா, நான் பார்க்காத மேட்டரா, இதெல்லாம் இனியா உன்னை பாதிக்குங்கிறாங்க. இனி என்னைய பாதிக்கலையே, நானும் தான் ஆடு மேய்ச்சேன். அப்ப அவ்வளவு உயர்ந்த குலத்திலையும் சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருந்தும் கூட அனாதையா இருந்தார்கள், அவர்களை பாதிக்கல. ஆடு மேய்க்க அனுப்பினார்கள், அது என்ன செய்யல, அவங்களை பாதிக்கவில்லை. பிறகு அவங்க இளைஞராக ஆன பிறகு சம்பாதித்து பெரிய செல்வந்தராக அல்லாத சொல்லி காட்டுறாரு, அதற்கு ஆயிரம் சாதனா. நீ வறுமையில இருந்தாய், ஆடு மேய்த்துக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு வறுமையில இருந்தாய், உன்னை நான் செல்வந்தனாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் செல்வந்தனாக்கி இருக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு செல்வம் இருக்கணும்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று தன்னை அறிவிக்கக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அல்லாஹ்வே உன்னை செல்வந்தராக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு, அல்லாஹ்வே சொன்னா ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கணும். அல்லாஹ்ட்ட பெருசா சின்ன தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஜதக ஆயிலன் ஃபாகனா, உன்னை வறுமையில இருக்க கண்டு உன்னை செல்வந்தனாக நான் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி நீ எத்தீமாக இருந்தாய், அப்படியே அளம் எழுதிக்கு எத்தீமன், நீ அனாதையா இருக்கலையா? நான் தான் அரவணை, யார் அரவணைச்சா? ஒருத்தர் அரவணைக்கிறது அல்லாஹ் சொல்லி கேட்பான். அளம் எழுதிக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக இருக்க கண்டு நான் உன்னை அரவணைத்தேன். ஒரு ஆதரவு உனக்கு இருக்கவில்லை. வஜதக ஆயிலன் ஃபாகனா, உன்னை வறுமையில் இருக்க கண்டு உன்னை நான் செல்வந்தனாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு பெரிய செல்வந்தராக ஆனார்கள். அதனால மனக்குழப்பம் வந்துச்சா? செல்வத்தினால மன அழுத்தம் வருமா இல்லையா? அதனால ஒரு பெரிய டென்ஷன் ஆகி போய் அதுவே அவர்களை அழுத்தி பாதிக்கக்கூடிய வகையில் வந்துச்சான்னா வரவே கிடையாது. அது போக ஒரு நேரத்தில் விரட்டி விட்டுறாங்க. வீடு மாச சொத்து ஒண்ணும் இல்லாத முசாபர் விரட்டி விட்டா பெரிய பாதிப்பு இருக்காது. நமக்கு சொந்த வீடும் இல்ல, சொந்த வாசலும் இல்ல, வாடகை வீடு கூட இல்ல, தூக்கிட்டு போடுறது ஏசி இந்த மாதிரி ஜாமான்லாம் இல்ல. அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறவன ஊரை விட்டு வரைக்கும் வைங்க, அவனுக்கு இந்த மடம் இல்லாட்டி சொந்த மடம், அவனை ஏதாவது பாதிக்குமா? இது ஒண்ணு
ஒண்ணும் பாதிக்காது. மெட்ராஸ்ல 50 பில்டிங், அங்க 25 பில்டிங், அங்க 40 கடை, இங்க 40 ஹோட்டல், அங்க அப்படின்னு வச்சிருக்கான்னு வைங்க. அந்த அந்த கடை அங்கேதான், அந்த கடை அங்கேதான், இப்படி ஒருத்தன் இருக்கும்போது ஒரு செகண்ட் ஓடு கூட விட்டு இறக்கான். என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு செல்வத்தையும் சொத்தையும் வைத்துக் கொண்டிருந்து ஒரு செகண்ட்ல என்ன செய்யறான், ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறான். நம்மளா விசாரிச்சு பண்ணி உயிருக்கு அச்சுறுத்தல் வரும்போது இதெல்லாம் பெருசா தெரியாது. அந்த மாதிரி ஓட விட்டு வரும் பொழுது, அதாவது அகதியாக மதீனாவுக்கு ஓடினாங்களா இல்லையா, ஏதாச்சும் பாதிச்சுச்சா, அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பார்க்க முடியுமா? லட்சம் விட்டுனே, காசு போச்சு, பணம் போச்சு, மங்களா போச்சு, வீடு வாச்சு, சொத்து, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு தூக்கி இறங்கிட்டாங்க, சும்மா ஒரு முள்ளு குத்துன மாதிரி. அது என்ன பாதிக்கல, ஈட்டு குத்துன மாதிரிலாம் இருக்குல்ல உங்களுக்கு. கோடான சொந்த உழைப்பு சம்பாதித்தது, அப்பம் பாட்ட சம்பாதிச்சுட்டு போகல, அனாதையா இருந்து அவங்க வியாபாரியா போய் அவங்க வியாபாரம் செய்து அவங்க சம்பாதித்து சுய முயற்சியால் திரட்டிய எல்லா செல்வங்களையும் வீடு வாசல்களையும் விட்டுட்டு உடுத்த ஆடையோடு அணிந்திருக்கிற ஆடையோட ஒரே ஒரு தோழரை மாத்திரம் அழைத்துக் கொண்டு மறைந்து ஒழிந்து மதீனாவுக்கு ஓடுனாங்களே. இது ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கோ உங்களுக்கோ வேற யாருக்கோ இந்த நிலையில் நாம இருந்து இது எல்லாம் ஒரு செகண்ட்ல புடுங்கப்பட்டால் என்ன ஆகும்? யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். ஒரு 24 மணி நேரம் கேடு கொடுத்து விரட்டலாம் விடுதலை புலி வந்தாங்க, பாதி பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க. ஏன் அவ்வளவு விட்டுட்டு வரும்பொழுது அந்த மன அழுத்தமே அவர்களை பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. மண்டப அகதி முகாமில் கொண்டாந்து வைத்து பட்ட சோறு கொடுக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சோறு போட்டவனுக்கு பட்ட சோறு கொடுத்தால் அவனுக்கு நிலை எப்படி இருக்கும்? எத்தனை அது தொழிலுக்கு அதிபராக இருந்தோம். அதே மாதிரி ரங்கூன்ல இருந்து வந்தார்கள். ஒரு காலத்தில் ரங்கூன்ல எப்படியோ கொடியேற்றி வாழ்ந்தார்கள். ரங்கூன் விட்டு விரட்டப்பட்டார்கள். வந்து இவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு ஆளானாங்க, எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதையே சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் நபிகள் நாட்டுக்கு ஏற்பட்டுச்சா? அப்ப எதுல எல்லாம் உலகம் ஏற்படும் என்று நினைக்கிறதோ அந்த மாதிரி பொருளாதாரத்தில் வறுமையிலே இருந்தார்கள். அதுக்கப்புறம் மேலே வந்தார்கள். அப்புறம் சரசரன்னு எல்லாத்தையும் இழந்துவிட்டு ஒரு சொத்து கூட இல்லாதவர்களாக இன்னொரு ஊருக்கு போனார்கள். அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சா? வர்றன்னு அவங்களுக்கு வந்திருக்கணும்ல. வருவதாக இருந்தால் இதை விட மன அழுத்தம் வருவதற்கு, மனக்குழப்பம் வருவதற்கு வேற என்ன நடக்கணுங்கிறீங்க? அது நடந்தது. ஆனால் ஊரை விட்டு போனாங்க, போய் சக்கரவர்த்தி ஆனாங்க. சக்கரவர்த்தி ஆனால் என்ன? அது சம்பாதிப்பதற்குரியது அல்ல. அவர் 2 வேலை செஞ்சாங்க. ஒன்னு ஆன்மீக வேலையை செஞ்சாங்க, இன்னொன்னு அரசியல் வேலையை செஞ்சாங்க. 2மே சம்பாதிப்பதற்கு நல்ல ஒரு திறவு. உலகத்துல நல்லா சம்பாதிக்க என்ன செய்யணும்? ஒரு ஆன்மீக குருவாகிவிட்டால் கணக்கு வழக்கு இல்லாம கோடி கோடியா காலில் என்ன செய்யும்? பணம் கொட்டும். சம்பாதிக்கிறதுக்குரிய நல்ல ஒரு துறை அது. அரசியலை விடவும் அரசியல்வாதிக்கு இருக்கிறத விட ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற பணம் பல 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 மடங்கு. 10 வருஷம் பிரதமராக இருந்தவனை விட 10 வருஷம் சாமியாராக இருந்தவனிடத்துல சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆன்மீகம் என்பது பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வதற்கான வழி. அதை அவர்கள் செய்வார்கள், பொருளாதாரத்தை திரட்டல. அதே மாதிரி அவங்க பெரிய அரசியல் பதவி வகித்தார்கள். ஜனாதிபதி சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். ஏதோ ஒரு சின்ன குட்டி நாட்டு, இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு அவங்க ஜனாதிபதியாக இருக்கல. அன்றைக்கு ஒரே வல்லரசாக அந்த அரபு தீபகற்பம் தான் இருந்தது. அந்த நாட்டுக்கு இந்தியா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு அவங்களுடைய ஆட்சியில் வந்தது. அவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக வந்தும் கூட அதே வறுமை. அது சேவை, இதுவும் சேவை, அரசியலும் சேவை. எதுக்கான அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம்? மக்களுக்கு நம்மளால் என்றது செய்ய வேண்டும். ஆன்மீகத்தை எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? மறுமையில வெற்றி பெறணும். இந்த 2 பணிகளையும் மறுமைக்காக வேண்டியும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டியும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். அவங்க வீட்டு நிலைமை எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பின்னாடி விவரமா சொல்லுவோம். ஆதாரங்களை எல்லாம் சொல்லி சுருக்கமாக முன்னுரையா இருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய வீட்டு நிலைமை என்ன? பெட்டி பெட்டியா துணிமணிகள் அடுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு உடைக்கு மறுஉடை இல்லை, ஒரு உடைக்கு மறுஉடை இல்லை. அந்த உடை கூட ஒரு துணிதான். மேல ஒரு துணியை சுற்றிக் கொள்வார்கள், கீழே ஒரு துணியை சுற்றி கட்டிக் கொள்வார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அதிகபட்சமான ஒரு ஆடை. இதை வைத்துக் கொண்டே என்ன வாழ்க்கை வாழும்? ஜனாதிபதி சக்கரவர்த்தி ஒவ்வொரு நாட்டிலே உள்ள ஜனாதிபதியும் சக்கரவர்த்தியும் செருப்ப தங்கத்தில் போடுறான்.
வச்சுக்கிற செங்கோல தங்கத்துல வச்சிருக்கிறான், உட்கார்ற சிம்மாசனம் கூட தங்கத்தால் இருக்கிறது, அதுல அலங்கரிக்கப்பட்ட வைரங்கள் வைடூரியங்களால் இந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறான். ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு ஒரு நாட்டை வாங்கலாம், அவ்வளவு செல்வம். ஒரு சிம்மாசனத்தை விட்டுவிட்டு ஒரு நாட்டையும் வளர்ச்சி வாங்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலையும் அரண்மனைகள் கட்டி, நீச்சல் குளங்கள் கட்டி, அப்படி சொகுசாக அந்தப்புறங்களை கட்டி, அந்த மாதிரி வாழ்க்கையை ஜாலியாக அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில், மன்னர்கள் எல்லாம் அனுபவித்த நேரத்தில் ஒரு ஒண்ணும் இல்லாம இருக்க முசாபிரா இருக்கிற வீட்டுல என்ன சாப்பாடு இல்ல, வீட்டுல என்ன செய்வாங்க, ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. வீட்டுல போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிற மாதிரி ஒருவர் இருக்கிறீங்களா? ஒரே ஒருவர் இருப்பான உலகத்துல. வீட்டுல போய் என்னமாவது இருக்குதா? என்னமான பிரியாணியா? அங்க உள்ள என்னமாவது என்ன ரெண்டு பேசம்பலாம், அதான் என்னதாவது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பான், அல்லிந்தக்கும் செய்வன், ஏதாச்சும் இருக்குதா? இல்ல, ஒண்ணுமே இல்லையே. அப்ப நோம்பா இருந்துக்கிறேன். சுபுக்கு தொழுகை வீட்டுக்கு போவாங்க. சுன்னத்தான நோம்புகளை சுபுக்கு பிறகு கூட முடிவு செய்யலாம். பரலான நோம்பு ரமலான் நோம்பு சுபுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணிருந்தேன். சுன்னத்தான நோம்பு நபிலான நோம்பு இருப்பதாக இருந்தால் காலைல 8 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம இருந்தவங்க திடீர்னு இப்ப நோம்பு முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா ஒண்ணு சாப்பிடாம இருந்திருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி சுபு தொழுகை என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போய் ஹல் இந்தக்கும் செய்வன், ஏதாச்சும் வீட்டுல சாப்பிட இருக்கான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் நோம்பா சும்மா பட்டியா கிடக்கணும், ஒண்ணுமே இல்லைண்டா, ஒண்ணு கிடைக்க போறது இல்ல, அப்ப நோம்பா இருந்துட்டு போயிடுவோம். அப்ப இன்னும் சாயம் நான் நோம்பா இருந்துக்கிறேன். நெஞ்சில கை வச்சிருங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கீங்களா? உள்ள ஒரே ஒருத்தர், இன்னும் கூட இல்ல, ஒரு பேசமா கூட இல்லை, அப்படி இருக்குமா? ஒரு பிஸ்கட் கூட இருக்காதா? ஒரு பழவசம் கூட இருக்காதா? வீட்டுல ஒண்ணும் இல்லாம ஏதாவது இருக்குமா? ஒண்ணும் இல்லாத வீடு பிளாட்பார்ல தெருவுல இருக்கிறவங்க கூட இருக்காது, ஏதாச்சும் அவன் பானையில கிடக்கத்தான் செய்யும். அப்ப ஒண்ணுமே இல்லை என்கிற அளவுக்கு வறுமை. பெரிய கோடீஸ்வரராக திகழ்ந்துவிட்டு ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறது ஒண்ணுமே என்ன பெருசீங்க ஏசியமா கேட்டாங்க. ஒண்ணுமே என்ன இருக்கிறது கேட்டாங்க. ரெண்டு பேசமலை இருக்குமா, காஞ்சி ஒன்று ஒட்டி இருக்குமான்னு வீட்டுல கேட்கிறாங்க. அதுவும் இல்ல. ஏதாவது பாதிச்ச புலம்புனாரா இதுக்காண்டி? இது உட்காந்துட்டாரா? ஒண்ணுமே இல்ல. பிரச்சாரத்தை விட்டுட்டாங்களா? எந்த வேலையில குறை வச்சாங்களா? எல்லாம் அந்த தொட்டியில் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, வீட்டுல எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரு பாதிப்பு இல்ல. இந்த வறுமை அவங்களுக்கு கண்டுகளை கூட என்ன செய்யல, அசைக்கவே இல்லை. வாடி நிக்கிறாங்க. சரி, எவனுக்கு நிக்க இயலாது. அந்த மாதிரியான வறுமை. வீடு குடிச உருவம். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாய் இருந்துச்சு. அந்த பாய் தான் இரவில் படுப்பார்கள், பகல்ல வாசலுக்கு கதவாக தொங்குவது. கதவு இல்லாத வீடு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு என்ன இல்ல, அரண்மனையில் ஒருத்தனை வாயிற்காப்பனை வச்சுட்டு இருக்கிறான். வீட்டுக்கு என்ன இல்ல, கதவு இல்லை. கதவு எது? படுத்துக் கொள்வதற்கு இருக்கிற ஒரு பாயை இரவில் படுத்துவிட்டு பகல்ல தொங்க விட்டுக் கொள்வார்கள். அதான் மணல். இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? குறவன் குடிச்ச கூட இப்படி இருக்காது. அந்த அவ்வளவு வறுமை. வறுமைன்னா சொல்ல முடியாது. வரலாறில் இப்படியான ஒரு வறுமையை சந்திச்ச ஒருத்தர் இப்படி உறுதியாக எல்லாத்தையும் வச்சிருந்தார். வெறும் நினைவு வச்சுக்கிட்டு அனைத்தையும் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாம கூட இவ்வளவு செஞ்சுட்டு செய்யணும். இவ்வளவு கூட அது சம்பாதிக்கணும் போகணும் முன்னாடி அப்படி அதை பத்தியே நினைக்கவே இல்லை. அந்த மாதிரியான 3 மாசத்துக்கு அடுப்பு மூட்டப்படாது. இப்ப எதுதான் சாப்பிடுவீங்க? பேர்ச்சமும் தண்ணியும் தான். ஆயிஷா சொல்றாங்க 3 மாசம் அடுப்பு பத்தல. ஒரு வீட்டுல அடுப்பு 3 மாசம் அடுப்பு பத்தல அர்த்தம். ஒரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை பார்ப்போம். 3 பிறை 2 மாசம் வச்சுக்கிறீங்க. 3 பிறைனா 2 மாசம். அப்ப 3 பிறையை பார்ப்போம், அடுப்பு முடிக்க மாட்டோம். அப்ப 3 பிறையை 2 மாசம் கடந்த நிலையில் கூட அடுப்பு மூட்டல. ரொட்டி சோறுன்னு அர்த்தம், கூழ காய்ச்சல் அர்த்தம், கஞ்சி காய்ச்சல் அர்த்தம். அப்ப என்னத்துதான் திங்குங்க? அல்ல சோதான் பேர்ச்சம்பழம் தண்ணி 2 பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். அதான் 3 மாசத்துங்க. ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு இருக்கலாம். 2 நாளைக்கு பேர்ச்சம்பழம் நீங்களா? 2 மாசத்துக்கா? எவ்வளவு ருசி நாக்கு கேட்குது. இத்தனை வகை வகையா நம்ம மாற்றி மாற்றி சாப்பிடுறோம். அப்ப இது எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த நாவலை ஒரு வயசு கொடுக்காம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடிந்தது? அதுதான் அவருக்கு வழிகாட்டு இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, யாருடைய வழிகாட்டுதல் உங்க மன அழுத்தத்தை குறைக்கும் என்றால் இவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் குறைக்கும். ஏன்? இவர் பிராக்டிக்கலா தனக்கு செஞ்சு காட்டி வெற்றி பெற்றவர். மனோதத்துவ நிபுணர்களே பெரிய மனோதத்துவ நிபுணராக முகமது நபி இருந்து அவர்கள் நீங்கள் சந்தித்ததை விட கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கடுகளை கூட மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் ஸ்டெடியாக நின்று காட்டியிருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன உங்களுக்கு தீர்வாக சொன்னார்களோ அதை
இருக்காது. அது பின்னாடி சொல்லுவோம் என்னென்ன தீர்வுகள்லாம் என்ன சொன்னா, முதல்ல யாருக்கு தகுதி மனோத்துவத்தை பேசுவதற்கும் மனக்குழப்பத்தை பேசுவதற்கு உலகத்திலே இஸ்லாத்தை தவிர எவனுக்கும் யாருக்கும் எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. அது எல்லாம் வரட்டு தத்துவம். படைச்சவனுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது, இவருக்கு மாற்றினா சொல்லித்தரக்கூடிய தகுதி இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுவான். பல பேரும் ஆம்பளை பிள்ளை இல்லை. அதுவும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாளுக்கு அதெல்லாம் பிரச்சனை, வாரிசுக்கு தானே பிரச்சனை வருது, சண்டையெல்லாம் வருது. அப்படி ஒரு வாரிசு இல்லாமல் போனால், ஒரு நபியாக இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்வதற்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அவங்க நல்லா இருக்கேன் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தான். கொடுத்த மேனிக்கு பால் குடிக்கிற பருவத்தில் எடுத்துக்கிட்டான். அழுதாங்க. அதான் இருக்க முடியாது, இடிஞ்சு போயிட்டாங்களா? எந்த அளவுக்கு இடிஞ்சு போகல, கண்ணீர் கொட்டுது. சின்ன அல்லாஹ் ஒரு இப்படி அழுகுறீங்களே. அவ இப்ராஹிமை நோக்கி பேசுகிறார்கள். இப்படி இன்னல் ஐன தடுமாவு, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன. கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஒரு கல்வி யஹ்ஸுனு, உள்ளம் வேதனையால் உருகுகிறது. இன்னாலி ஃபிராஷிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனுன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இப்ராஹிம் மௌத்தா போன பிறகு இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பிள்ளைக்கு என்னஞ்சாங்க, தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பெயரை வைத்தார்கள். அந்த பிள்ளை பேரை வச்சல எவ்வளவு ஆர்வமா வச்சிருப்பாங்க. எதுக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க? இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் தானே வச்சிருப்பாங்க. பேரை வைக்கும் பொழுது கூட இந்த பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எல்லாம் பின்பற்ற சொல்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப உற்ற நண்பர் இப்ராஹிம் தான். அந்த உற்ற நண்பருடைய பேரை என் பிள்ளைக்கு வைப்பேன், என் பிள்ளை இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்று ஆசைப்பட்டு மகனுக்கு பேரை வைக்கிறாங்க. துசுக்குன்னு தூக்கிட்டாங்கல்ல, மனிதர்கள் ஆசைப்பட்டு பேரை வச்சுட்டாங்க. பால் பெற்று வளர்த்து கொஞ்சி பால் குடித்துக் கொண்டிருக்க ஒரு நேரத்தில் இணைஞ்சாங்க. அப்படியே அல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்க. என்ன செய்ய மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இவர் மன இருக்கிற கண்கள் கண்ணீர் வடிச்சிருச்சுல, கண்ணீர் வடிக்கிறது மன அழுத்தம் கிடையாது. கண்ணீர் வடித்து இவ்வளவு கவலையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்த காரணத்தினாலதான் கிரகணம் ஏற்பட்டு போச்சு. அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தாச்சுல, மானம் துக்கான் சிக்கிறது, இருட்டா போச்சு, பகல இதா போச்சு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கவலையில் இடிஞ்சு அணிஞ்சிருக்கானே, அது யார காலில் வாங்குவாங்க. நம்ம கடுமையான ஒரு ஆளை இழந்துட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்துல பேசுறது பேச்சு எல்லாம் காதல உழுவுமா, அதை கவனிப்போமா, அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் போய் பதில் சொல்லிட்டு இருப்போமா? நம்ம உட்காந்துட்டு இருப்போம். உடனே மக்கள் இருப்பாங்க, என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாருடைய மௌத்துக்கும் இதெல்லாம் ஏற்படாது, கிரகணம் எல்லாம் யாருடைய பிறப்புக்கும் ஏற்படாது. அது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி பிரகாரம் நடக்குது. அதுக்கு எதுக்கா முடிச்சு போடுறாங்க. அப்ப ஸ்டடிய பாருங்க, அது ஒரு தனி. ஆனால் மன அழுத்தம் இருந்துச்சா, மனக்குழப்பத்துக்கு ஆளானாங்களா, அவங்களுடைய அந்த நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சுச்சா, ஏதாவது அதை பாதிக்கணும் அர்த்தம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும் செஞ்சாங்க. சாதாரணமா மகன் இறக்காமல் இருந்தால், ஒரு தப்பான கருத்தை கண்டால் அவங்களுடைய வழக்கம் என்ன? கண்டிப்பது. என்ன பேசுறீங்க, இப்படிலாம் பேசுறீங்க சொல்லுவது. இது எல்லா நேரத்திலும் எல்லாரும் சொல்லிவிடலாம். பெற்ற பிள்ளை மூத்தாய்க்கிறவங்க சொல்ல முடியுமா? பெரிய கவலைக்கு உள்ளாயிருக்கும் சொல்ல முடியுமா? அந்த பிள்ளையுடைய மரணம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இதை கவனிக்க முடியலவங்களுக்கு மன அழுத்தம் இல்லைன்னு வருங்களா? அது மனசை அழுத்த விடல, கண்ணீர் விட்டாங்க. அது ஒரு விஷயம். அதெல்லாம் தீர்வுல சொல்லும்போது விளக்கமா சொல்லுவேன். இவங்களுக்கு தான் தகுதி இருக்குங்கிறதா இன்னைக்கு முன்னுடைய நோக்கம். என்ன? இஸ்லாத்திற்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தான் மன அழுத்தத்திற்கான தீர்வுகளை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை காட்டுறாங்களா இல்லையா? கண்ணீர் விட்டு கழுவி ஒத்த கண்ணீர் வடிக்குங்கிறாங்க. அவ்வளவு கவலையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பேச்சு பேசுறாங்க. அது காதல விழுது. அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றாங்க, அங்க என்ன அறிவுரை சொல்லணுமோ அந்த நேரத்திலும் சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெத்த மகள், இரண்டாவது மகள் புக்கலா அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ அப்போங்கிற ஒரு நிலைமை. எதிரிகள் படையெடுத்து நான் பதில் போர்க்களத்துக்கு பொறுப்பிட்டு போறாங்க, தளபதியா போறாங்க. பெத்த மகள் மரணப்படுக்கையில கிடக்கும் போது அவங்களும் போய் அவங்களோட அவசியம் கிடையாது. சொன்னா வெட்டிக்கிட்டு வா என்றால் கட்டி கொண்டு வரக்கூடிய தோழர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். நான் என் மகளோட நான் இருக்க போனேன், எனக்கு அது பாதிக்கும் போங்கன்னு சொன்னாங்களா? மகள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உஸ்மானை கூப்பிட்டு, நீ வராத,
நீ வந்து உன் மனைவியோடு உஸ்மான் வந்து உன் கணவர் ஜெயினபு ருக்கையாவுக்கு கணவர் மருமகன் நீ பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க பதில் போறதுக்கு போறாங்க. போய் ஏதாவது பாதிச்சா இப்படி உட்காந்து தொட்டு போயிருப்பாங்க உங்களை அந்த போர்க்களத்துல போய் இந்த கையை கட்டிட்டு உட்காந்து இப்படி நினைச்சுக்கிட்டு போவோம் என்ன வைங்க பெரிய பாதிப்பா இருக்கும். அவ்வளவு வீர வீர பராக்கிரமமாக போரிட்டு மாபெரும் வெற்றியை சூடி அந்த பதில் வெற்றி தான் அரபு நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறது. பதில் வெற்றிக்கு பிறகுதான் அடே இனிமே இவர்கள் தான் ஓங்கும் எல்லாரும் வழங்கினான். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யார் பக்கம் ஓங்குதுன்னு பார்ப்போம், இவன் அவன் அடிக்கிறாங்க என்ன செய்து பார்ப்போம் ஒதுங்கி இருந்த ஆட்கள் இந்த பதிலுடைய வெற்றிக்கு பிறகுதான் நபிகள் நாயகத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது, இஸ்லாத்தின்பால் கவனத்தை ஈர்க்க வைத்தது பதில் வெற்றி. அதுக்கு காரணம் அந்த ஸ்டடி. சஜிதாவை விழுந்து கேட்டாங்களா, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா ஃபலம் துஅபத் அபதா. இறைவா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் கஷ்டப்பட்டு இவ்வளவுதான் என்னால் உண்டாக்க முடிஞ்சிருக்கிறது. நான் அழைத்துக் வந்திருக்கிறேனே இவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு உண்டாக்கின ஒரு கூட்டம். இவங்களை நீங்க தோல்வியடைய செஞ்சு அழித்து விட்டால் அப்புறம் உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க, வணங்க ஆள் இருக்காது. இவங்களை அழித்தால் அவங்க ஓங்கிவிடும், எங்கு இருக்கிறவர்கள் அவங்க அழித்து தள்ளி விடுவார்கள் என்கிற நிலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இறைவா, நீ வெற்றியைத்தான் சொல்லி அதுலதான் என்ன செய்யறாங்க, கவனம் செலுத்துறாங்க. இதுக்கு மகளை விட்டுட்டு மருமகன் விட்டு வந்ததும் சரி. அப்புறம் வீரருடைய பராக்கிரமம் அவ்வளவு ஒரு தீவிரமான களத்தில் தானே வாழையேந்தி போரிட்டு தளபதியாக நின்று ஜெயித்து வெற்றி வீரராக மதீனாவுக்கு வரும்பொழுது உங்க மகள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்ப அந்த நிலையில் விட்டு வந்தாங்க. அவங்க பதில் போரில் வெற்றி வீரராக வர்றாங்க, உங்க மகள் இறந்து போயிட்டாங்க ஒரு செய்தி நடுவரையில் வருது. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மேட்ரு, ஏன் இவரை பாதிக்கல, என்ன வேலை நம்ம சுமந்திருக்கிறோமோ அதை பாதிக்காத வகையில் அந்த கவலை இருந்தது. கவலை எடுத்து தான் மருமகன் நிப்பாட்டினாங்க. ஆனா நாம ஒரு பொறுப்பை இருக்கிறோம், இந்த பொறுப்பை நம்ம கரெக்டா செஞ்சு ஆகணும், அதுல குறை வைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட கலங்காம அதை செஞ்சாங்கன்னு சொன்னா அவர் காட்டுற வழி கரெக்டா தான் இருக்கும். அவர் சொல்ற ஒரு அறிவுரை அவரை செஞ்சு வெற்றி பெற்ற ஒரு அறிவுரை. அவர் எந்த மாதிரி நம்பிக்கை உள்ளத்துல வைத்திருந்ததால் இப்படி நடக்க முடிந்ததோ அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்குமையானால் மன அழுத்தம் நமக்கு வராது, கடுகளும் வராது. எப்படிப்பட்ட மன அழுத்தத்தை நம்மால் வெல்ல முடியும் என்பதை என்ன செய்யலாம், நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். இது ஒரு மேட்டர் அவங்களுடைய உறுதிக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் வந்து 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். அவங்க வாழ்ற காலத்திலே 3 போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளையும் போயிடுச்சு, பொம்பளை பிள்ளையை கொடுத்து அதுவும் குழந்தையில மௌத்தா போனா கூட சகித்துக் கொள்வார்கள். எல்லாமே வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இளம் பெண்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெயினபு மௌத்தா போறாங்க, ருக்கையாவும் மௌத்தா போறாங்க, உம்மு குல்சூம் மௌத்தா போறாங்க. 4வது மகள் பாத்திமா தான் இருந்தாங்க, அவங்க 6 மாசத்துக்கு மௌத்தா போயிட்டாங்க. அது விட்டுருவோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு 6 மாசம் தான் அவங்களும் அற்பாயின்னு போயிட்டாங்க. இப்ப 3 மகள்களை பறி கொடுத்த ஒருத்தருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆம்பளை பிள்ளையும் பேசி அந்த 3 பிள்ளைகளையும் பறி கொடுத்த எந்த அளவுக்கு அவங்களுடைய மகள் ஜெயினபுடைய மரணம் மதீனாவில் இருக்கும்போது நடக்கிறது. நேர போறாங்க, தகப்பன் என்ன செய்வாங்க, மகன் இறந்து போயிட்டா புரிஞ்சு உட்கார்ந்துக்க மாட்டானா? அது இவரு வயசானவரா இருக்காரு, மகள் வந்து இளம் பெண்ணா இருக்குது. இளம் வயசுல மகள் ஒரு கிழவியா உள்ள மகள் இறந்தா கூட சகித்துக் கொள்ளலாம், பேரம்பேச்சை எடுத்து. ஒரு இளம் வயது ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க மறைக்கும் போது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா கவலையெல்லாம் பட்டாங்க. நேர போறாங்க, நீங்கள் குளிப்பாட்டும் பொழுது ஒத்தப்படையா தண்ணி ஊட்டுங்க, வளர்க்க மாட்டா அந்த ஜனாதாவுடைய சட்டத்தில் எடுக்கிறோமே அதுவெல்லாம் அப்ப சொன்னதுதான். இந்த மரணத்திற்கு கொண்டு ரமலான்ல ஒரு தலைப்பு நம்ம பேசியிருக்கிறோம், மரணத்திற்கு என்னெல்லாம் செய்யலாம் அது கூட ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோம். அதுல சொன்ன எல்லா சட்டங்களுமே இந்த பெற்ற மகள் மரணிக்கும் பொழுது சொன்னதுதான். மகள் இறந்துட்டாங்க, அப்ப போய் நேர சட்டங்கள் எடுத்துப்பாங்களா? மகள் இறந்ததுல ஒரு பாதிப்பு, அப்ப போய் என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டுற முறை என்ன, எல்லாம் குளிப்பாட்டு ஒத்தப்படையா குளிப்பாட்டுங்க, வளர்ப்பு குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டு முடித்த இளந்தைகளை தண்ணீரை போட்டு செய்யுங்க, அதை குளிப்பாட்டுங்க, கற்பூரம் வைத்து தேய்த்தல் செய்யுங்க, குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டு முடிச்சா என்ற சொல்லுங்க, என்னுடைய மேலாளை நான் தர்றேன், அதை கபனாக ஆக்குங்கள், அதோட கூட அடக்கம் செய்யுங்கள். இப்படி சொல்ல இயலுமா? மன அழுத்தம் இருந்தா, மனக்குழப்பம் இருந்தா, பெற்ற மகள் இறந்து கிடக்கும் நேரத்தில் இப்படி ஸ்டடியா நின்று பேச இயலுமா? ஒரு பாதிப்பு எப்படி ஆச்சரியப்படுறான், உலகம் ஆச்சரியப்படுறான், எப்படி இந்த மனிதனுக்கு இப்படி இருக்க முடிகிறது?
எல்லாத்திலையும் சரியாகிறது. எப்பவுமே அவரையும் அசைக்க முடியல. கவலை ஒரு பக்கம் வரவும் செய்கிறது, கண்ணீர் வராம இருக்கல, கவலை வருது. ஆனால் கவலையினால் வேற காரியங்கள் பாதிச்சுட்டா, தூக்கத்தை பாதிச்சுட்டா, பல நாள் தூங்காம இருந்தாங்களா, சாப்பிட வாய் வைக்க முடியாத நிலையில் இருந்தார்களா, செத்து போயிடும் நினைச்சார்களா? ஒண்ணுமே இல்லை. எல்லா காரியமும் பாதிக்கப்பட. ஒரு காரியத்தை எடுத்தால் அது போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ரொட்டீனாக செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கடமையும் அவங்கள பாதிக்கல என்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி அடுக்கடுக்கான யுத்தங்களை சந்திச்சா எத்தனை வயசுல? 25 வயசுலயா? 25-30 வயசுல ராணுவத்துக்கு ஆள் சேர்த்தான். 65 வயசுல யாரும் கேட்க மாட்டான். இவங்க சந்திச்செல்லாம் 50க்கு மேலதான். எல்லா போர்க்களங்களும் 50க்கு மேல. 50க்கு மேல ஓய்ந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசை நெருங்கக்கூடிய நேரத்தில் திணிக்கப்படுகிறது போர்க்களங்கள்லாம். அந்த எதையும் வாழை எழுதிட்டு போறாங்க. கொஞ்சம் கூட பாதிக்கல. வயசாச்சு விட மாட்டேங்குது, கிழவனா போயிட்டு அப்படியே நினைச்சாங்க. எது குதிரைய பின்னாடி வான்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அப்படி பரந்தோடி அது எதுனால முடியாது? மனவலிமை. உடம்புலதான் 50 வயசு 55 வயசாக இருந்தார்களே தவிர உள்ளத்துல ஒரு இளைஞரை விட மேல இருந்தார்கள். உள்ளத்துல எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா, போர்க்களங்கள்ல கொஞ்சம் பயந்தவங்க இருப்பாங்கல்ல. போர்னா சாவு தானே, செத்து போயிடுறது. அது சாவுக்கு தானே போறோம், தப்பிச்சு வருறது கஷ்டம் தானே. அது ஹதீஸ வருகிறது. ரொம்ப கொஞ்சம் பயந்தாங்க யாராவது இருந்தாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹி பக்கத்துல நின்றுக்குவாங்க. அவர்கிட்ட யார் நெருங்க மாட்டேங்க. அவர் சொல்லத்துல வந்து எங்கள யார் கொஞ்சம் அதிக பயம் உள்ளவர்களா இருப்பார்களோ அவங்கள முன்ன அவங்கள காவலாச்சு மற்றவங்களுக்கு முன்னாடி ஆள் கண்டிப்பா பின்னாடி நின்றுக்கிறோம். அவன் அவட்டு இவன் உத்தரவாதம் போடுறான். தளபதிகள் எல்லாம் இவர் ஜனாதிபதியும் வருதான், தளபதியும் வருதான். ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தளபதியாகவும் இருந்து என்ன செய்யறாங்க அவங்க? அது எப்படி முடிஞ்சு இப்படி இந்த தள்ளாத ஒரு 55-60 வயசு வரைக்கும் சண்டை தானே. 61 வயசு வரைக்கும் யுத்தம் தானே. 60லையும் 55லையும் 58லையும் போய் ஒரு எப்படி வாழை ஏந்தி சுழந்து குதிரையை உட்கார முடியுமா? கிழமனுக்கெல்லாம் உட்கார வச்சு 50 வயசுக்காரன குதிரையில வச்சு அவங்க உட்கார ஏழுமா? ஒட்டகத்தில் வச்சு 2 திருப்பி சின்ன கிலோ வந்துடும், விழும் முடிஞ்சு போயிடும். அவருக்கு வந்து அந்த ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்ய முடிகிறது, குதிரையில் ஆரோகணித்து போக முடிகிறது. மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டு குதிரைன்னா அந்த காலத்தை நினைக்கக்கூடாது. வேறு குதிரையும் பயங்கர வேகமா போகும். அவ்வளவு உலகத்தில் உள்ள உயிர் பிராணிகள்லயே சளைக்காம வேகமா போகக்கூடிய குதிரை. அதுல ஏறி போற உருட்டுக்கு இந்த மெரினா பீச் போற நினைச்சுக்க கூடாது. அதுல யாரும் உட்காரலாம், இந்த குதிரை யாரும் உட்கார முடியாது. அந்த மாதிரியான ஒரு குதிரையில ஏறி ஆரோகணித்தவர்களால் செல்ல முடிகிறது. கொஞ்சம் கூட ஒரு நம்மையும் பாதிக்கல, பெரிய சத்தனம் எல்லாம் திங்கல, ஒரு பேசும் பொழுது தண்ணியும் குடிச்சுக்கிட்டு அதே மாதிரியா சரியாக அவங்களுக்கு இருக்க முடிஞ்சுன்னா மனசுல கரெக்டா இருக்கிறாங்க. இவ்வளவு காரணம் என்ன? மனசுல கரெக்டா இருந்தாங்க. அது மாதிரி கேவலம் அவமானம் நினைக்கிறோமே, கல்லடி சொல்லடிந்து இவங்க பட்டல யாரா பட்டிருப்பாங்களா? தொழுதுகிட்டு இருக்கிற காபத்துள்ளால கொண்டு சாணி வச்சுக்கிறதோட கேவலம் மனிதன் எப்படி பாதிக்குது? நீங்க சொல்ல போயிருக்கும்போது ஒரு கார்ல போற தப்பு தவறி சேர அடிச்சுட்டான்னு சொன்னா இவ்வளவு கோபம் வருது. அந்த காரை கல்ல எடுத்து உடைச்சு கண்ணாடி உடைச்சுன்னா சரிங்களா இல்லையா? கிடைச்சுன்னா அவனை விடமாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு பெருசா பாதிக்கிறது. அப்ப ஒட்டக கோடியா எடுத்துட்டு வந்து சாணியை கொண்டாந்து அந்த கழுத்துல வச்சு சேவலத்துக்கு மேல கேவலப்படுத்துறாங்க. என்னடா இது இவ்வளவு கஷ்டப்படும்? நபாட்டுக்கு கொண்டு வருவோம், ஏதாவது மாற்றம் வந்துச்சா? பயந்துகிட்ட ஏதாவது ஒழிச்சல் மாதிரி செய்யணும் வந்துச்சா? ஒன்னும் பாதிக்கல. இதெல்லாம் கேவலம் தானே. கிறுக்கன் பைத்தியக்காரன் வாங்கின பேரெல்லாம் என்னது? பின்னாடி உலகம் போட்டு சக்கரவர்த்தியா வந்தாங்க, அது ஒரு விஷயம். என்ன பேர்களை வாங்கினாங்க 20 ஆண்டுகள்? என்ன பேர்கள்? மஜ்னூன், கிறுக்கங்கிற பேர் ரசூலுல்லாஹ் எல்லாரும் தானே அந்த கிறுக்கு பேர்ல. அவனா இப்படித்தான் பேசிக்கிறாங்க எல்லாரும். இது எவ்வளவு பெரிய ஒரு மன உறுத்தம். கிறுக்கன்னு சொல்வது எவ்வளவு பெரிய மன உறுத்தம் சொல்லலாம். ஊரே சேர்ந்துட்டு சொன்னா, ஊரே சேர்ந்துகிட்டு ஒரு ஆளுக்கு பைத்தியக்காரப்பட்டோம், பொய்யருங்கிற பட்டம். இவருக்கு தகுந்த உண்மையாளர் யாரும் இல்லை, அவன் தான் சொன்னாலும். நபியாவதுக்கு முன்னாடி இவருக்கு வச்ச பேர் என்ன? சாதிக் என்று சொன்னா, நபியான பிறகு கவ்வாக்குண்டான், பெரும் பொய்யன்ட்டான். அப்ப உண்மையாளர் பட்டம் கொடுத்த அவனே பெரும் பொய், அம்புட்டும் பொய், எல்லாங்கிறான், நல்லா பேசலாங்கிறான், வகி வருதுங்கிறான், இப்படி சொல்றான். இந்த மாதிரி தான் அவர்கள் பேச்சே இருக்கும். இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தா? ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. எந்த மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் அவங்கள கடுகளவு கூட பாதிப்பு ஏற்படாத வகையில உறுதியாக நின்றிருக்கிறார்கள். அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலில் தான் நம்முடைய மன அழுத்தத்துக்கு முதல் வழங்கிக் கொள்ளணும். உலகத்தில் உள்ள எந்த மன அழுத்த நிபுணரையும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவங்க சொல்லக்கூடிய எந்த மன அழுத்தத்தையும் ஒரு தீர்வும் கிடையாது, வெறும் வரட்டு தத்துவங்கள் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான்
எல்லாத்தையும் சந்தித்தார்கள். மனைவியின் மீது அவதூறு சொல்லி கூட அதையும் சந்தித்தார். அது ஒரு பெரிய விஷயம். ஒரு மனிதனுடைய மனைவியின் மீது அவதூறு சொன்னால் பல நிமிடம் நடக்க முடியுமா? அதுல அந்த ஸ்டைல தான் இருந்தாங்க. அதுல என்ன செய்யறவங்களுக்கு அதனால எந்த ஒரு பணியும் பாதிக்கப்படலை. ஒரே மாதிரியாக எல்லா நேரத்திலும் இருந்தார்கள். எந்த ஒரு கடமைகளையும் குறை வைக்கவில்லை. அவர் ரொட்டீனான வாழ்க்கையை எதுவுமே பாதிக்கல என்று சொன்னா அப்படியான வாழ்க்கையை நம்ம வாழணும், அப்படியான ஒரு நிம்மதி நமக்கு பெறணும் என்றால் அதற்கு தீர்வு என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சித்தாந்தத்தை நமக்கு சொல்லி தந்தார்களோ மன அழுத்தத்திற்கும் சேர்த்து அதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொண்டோமையானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மனநோய் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு வகையான மனநோய்களுக்கும் என்ன மாதிரியான தீர்வை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த